அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. தேங்க்யூ சார். ஒரு அரசியல்வாதிக்கு பிஏவா இருக்க முதல் தகுதி என்ன சார்? ஒழுக்கம், நேர்மை, தற்கால அரசியல் பற்றிய தகவல்கள். சரி, தற்கால அரசியல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. சார், ஓட்டு கேட்குறப்ப ஜனங்களை பார்க்க நடையாக நடக்கிறாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டு காசு காசுன்னு அலைகிறாங்க. ஜனங்களுக்கும் ஜனநாயகத்துக்கும் துரோகம் பண்ணுறாங்க. உங்களுடைய கருத்தெல்லாம் கரெக்டு. நான் சொல்லி அனுப்புகிறேன். நீங்கள் பயோடேட்டாவில் பேர் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க இல்லையா? கொடுத்துருக்கேன் சார். ஓகே, யூ கேன் கோ. ஒரு அரசியல்வாதிக்கு பிஏவா இருக்கிறதுக்கு என்ன அடிப்படை தகுதி வேணும் சொல்லுங்க. அரசியல் தெரிஞ்சிருக்கணும் சார். எப்படி? நான் யாருக்கு பிஏவா இருக்கணும், அவங்க அரசியல் பார்ட்டியில அவருக்கு நண்பர் யார், எதிரி யார், முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள்ல எதுல ஆபத்து அதிகம், தொகுதியில அவர் பேர் எப்படி இருக்கு, அதை மேம்படுத்த என்ன பண்ணணும், அவ்வளவுதான் சார். வெரி குட். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. பயோடேட்டாவில் உங்கள் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க இல்லையா? கொடுத்துருக்கேன் சார். உனக்கு உண்மையாகவே நல்ல திறமையாக இருக்குமா. ஆனால் இப்போ என்னால் உங்களை பயன்படுத்தி கொள்ள முடியாதுமா. ஏன்னா யாராவது பெண் மந்திரி வரட்டும், அவங்களுக்கு உங்களை பிஏவா ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகே? ஏன் சார், ஒரு ஆண் அரசியல்வாதிக்கு ஒரு பெண் பிஏவா இருக்கக்கூடாதா? இருக்கலாம். ஆனால் அந்த அமெரிக்காவில் பிரச்சனையாச்சு, அதாம்மா மோனிகா லிவிங்சிங் மாதிரி, அதெல்லாம் நம்ம ஊருக்கு ஒத்து வராது. அதனால் நீங்கள் உங்கள் பயோடேட்டாலாம் கொடுத்துருக்கீங்க இல்லையா? சரி, நீங்கள் போயிட்டு வாங்க. என்ன யாரும் செட் ஆக மாட்டாங்களோ? வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. தேங்க்யூ சார். கேள்விகள் கேட்கலாமா? கேளுங்க சார். ஒரு அரசியல்வாதிக்கு பிஏவா இருக்கிறதுக்கு அடிப்படை தகுதி என்ன வேணும் சொல்லுங்க. அது அவர் எந்த மாதிரி அரசியல்வாதிங்கிறத பொறுத்த விஷயம் சார். புரியலையே சார். அவர் ரெகுலர் அரசியல் தலைவரா, அதுலேயும் தேசிய கட்சியா, மாநில கட்சியா, ஜாதி அரசியல் கட்சியா, இல்லை தொழிற்சங்க தலைவரா, சிகப்பா கருப்பா, மஞ்சளா ஊதாவா? நல்லா பேசுகிறோம். வெரி குட், யூ ஆர் செலக்டட். தேங்க்யூ, தேங்க்யூ சார். ஐயா, இவர் பேர் சுவாமிநாதன். வணக்கம் ஐயா. இவர் நம்ம அர்ஜுனுக்கு பிஏவாகவும் நமக்கு நம்பிக்கையாகவும் இருப்பார். பிஏன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியும் ஐயா, பலி ஆடு. என்னது? உண்மைதாங்க. ஒரு விஐபிக்கு பிஏவா இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. தூரத்துலேருந்து பார்க்குறவங்க பெரிய ஆள் நினைப்பாங்க, பக்கத்துல இருந்து பார்க்குறவங்க பயங்கரமான ஆள் நினைப்பாங்க. பணிவான ஆள் மாதிரி பல நேரத்தில் நடிக்க தெரியணும். ஆனால் தலைவரே தப்பாக பேசிட்டாலும் இல்லை தப்பாக நடந்துக்கிட்டாலும் அதுக்கு பொறுப்பேற்றுக்க வேண்டியதும் பின்னாடி நிற்கிற பிஏவோட கடமை தான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அப்படி சொன்னேன். சரி, மற்றவங்க முன்னாடி அசிங்கமா திட்டினா என்ன பண்ணுவீங்க? பேசாமல் நிற்பேன். ஏன்னா நீங்கள் திட்டுறது என்ன இல்லை, எதுக்கு நிற்கிற மூணாவது மனுஷனன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் உங்ககிட்ட 10 கோடி ரூபாய் தர்றேன், காரியத்தை முடியும்னா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன்யா. மேட்ரை நீ சொல்லு, மீட்ரு என்னன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லுவேன். ஏன் அப்படி? ஆமாம் தலைவரை, அவங்க கொடுத்ததை வாங்கினா அது டிப்ஸ் மாதிரி ஆகிடும். நம்ம டிமாண்ட் பண்ணி வாங்கினா அது கட்சி நிதி ஆகிடும் தலைவரை. யோ, இவன் உன்னோட ஸ்பீடாக இருக்கான் ஐயா. இப்படி யாராவது சொன்னாலும் அதையும் காதில் விழாத மாதிரி பார்த்துக்கணும். அப்பாயிண்ட் ஹிம். ஷுவர்லி அப்பாயிண்ட். ரொம்ப நன்றி தலைவரே. நன்றி, நன்றி சார். அர்ஜுனை சின்ன வயசுல பார்த்தது, ஸ்கூலுக்கு போனது தெரியல, காலேஜுக்கு போனது தெரியல, கல்யாண வயசுல வந்து நிற்கிறான். அவங்களுக்கு வயசாகுதா இல்லை நமக்கு வயசாகுதான்னு எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் அந்த களத்தூர் எம்எல்ஏ மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். கூப்பிட்டு கண்டிச்சிட்டேன் தலைவரை, சுமூகமா பேசி தீர்க்க சொல்லிட்டேன். சுவாமிநாதன் சார். சுவாமிநாதன் இங்க வாங்க. வணக்கம் சார். இவர் தான் சுவாமிநாதன்.
நீங்க இவருக்கு நம்ம அர்ஜுனை கரெக்டா இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருங்க. இனிமே அர்ஜுன் கூட இருந்து அவனை பாத்துக்கிறதெல்லாம் இவரோட வேலை. தலைவரே, இவரு அது வேற ஒண்ணும் இல்ல தலைவரே. தம்பிக்கு நம்ம ஊர் நிலவரம் தெரியாது. நம்ம கட்சிக்காரங்களோ சொந்தக்காரங்களோ தம்பி மனச பேப்பர் நியூஸ் ஐஸை பார்த்து மாத்திரக்கூடாதுல்ல. அது மட்டும் இல்ல, நம்ம தலைவருக்கு வாரிசு அரசியல்லாம் சுத்தமா பிடிக்காது. அதை அவர் என்கரேஜும் பண்ண மாட்டாரு. அதையும் மீறி தம்பி மனசுல ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்துடக்கூடாதுன்னு தான் தம்பி பக்கத்துல இருந்து பாத்துக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். எல்லா ஏற்பாடுகளும் தயார் தானே? போலாங்களா? போலாம். சரி வாங்க சார். பேசுங்க. சொல்லு சிட்டு, எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? 10,000 வாலா, கார், மாலை. வெரி குட். நாங்கள் புறப்பட்டு வரோம். தலைவரை, சிட்டு எல்லாத்தையும் பிரமாதமாக ரெடி பண்ணிட்டான். 10,000 வாலா 32, கார் 32, மாலை 32. நம்ம தம்பிக்கு வயசு 32 ஆகுதுல்ல, அதான் எல்லாம் 32. ஏர்போர்ட்ல போய் 1000 வாலா வச்சா சிஆர்பிஎஃப் காரன் சுட்டு போட்டு போயிட்டே இருப்பான். அதெல்லாம் வீட்டில் வந்து வச்சுக்கலாம் தலைவர. இன்னொன்னு, 32 வயசுல 32 மாலை போட்டா அப்ப 100 வயசுல 100 மாலையா போட போறீங்க? மனுஷன் மூச்சு முட்டி போயிட மாட்டாங்களா? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். 2 கார் 2 மாலை போதும். ஒன்று தலைவருக்கு, இன்னொன்று நம்ம தம்பிக்கு. அது போதும் தலைவர. பெட்ரோல் இன்னைக்கு விற்கிற விலையில எதுக்கு இந்த ஆடம்பரம் எல்லாம்? நான் பாத்துக்கிறேன். தலைவர, சிட்டிகிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க. அப்ப நான் வரேன் சார். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.